நரேந்திர மோடி ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பெரிய அளவில் மாற்றம் வரும், தீபாவளிக்கு ஒரு பரிசாக இருக்குன்னு சொல்லியிருந்தார். அது தற்போது இந்தியாவில் ஜிஎஸ்டி வரி அமைப்பில் 4 தரவுகள் இருக்குது. அதாவது 5, 12, 18, 28% இந்த மாதிரி ஒரு 4 இதாக பிரித்து வரி விதிச்சிட்ருக்காங்க. இதில் 28% இந்த மாதிரி டுபாக்கோ, அந்த மாதிரி புகையிலை, மது, இதுக்கெல்லாம் அந்த வரி விதிக்கிறாங்க. 5% அத்தியாவசிய பொருட்களுக்கு குறைக்கிறாங்க. இப்போ மோடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த 5, 12, 18, 28 இந்த 4 பிரிவில் மற்ற 2 பிரிவாக மாற்ற போகிறோம். அதாவது 5%, 18% மட்டும்தான் இருக்கும், மீதி சர்வீஸ்லாம் இருக்காது. அதாவது இப்போ 12% உள்ள 99% பொருட்கள்லாம் 5% பிரிவுக்கு போயிடும். அதே மாதிரி 18% உள்ளதெல்லாம் 12% போயிடும், 5 போயிடும். இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் இந்த இதனால் வரி விதிப்பில் நமக்கு அரசுக்கு வர்ற வருவாய் குறையத்தான் செய்யும். ஆனாலும் காலப்போக்கில் எல்லாரும் ஃப்ரீயாக வரி கட்டுவாங்கங்கிறனால அது வரும். மக்களுக்கு இந்த பொருட்களுடைய விலை குறையினால அவங்க அதிக அளவில் வாங்குவாங்க. இதனால் அந்த பொருளாதாரம் அடுத்த சுழற்சி வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதில் சொல்கிறாங்க. அரசு அதிகாரிலாம் அப்படி சொல்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி தீபாவளி கிஃப்ட்டுங்கிறதுனால அடுத்த ஜெனரேஷனுடைய ஜிஎஸ்டி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்காரு. இதில் இந்த முடிவை ஜிஎஸ்டியை முடிவை மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலில் வச்சு அங்கே முடிவு எடுப்பாங்க. பெரும்பாலும் இதில் மத்திய அரசு ப்ரப்போஸ் பண்ணால் கூட இதை அவங்களால வற்புறுத்த முடியாது. ஜிஎஸ்டி கவுன்சில் மத்திய இப்போ பல்வேறு மாநில நிதியமைச்சர் இருப்பாங்க, அவங்க தான் இது பண்ணி பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா ஏர் கண்டிஷனருக்கு 28% வரி வச்சுருக்காங்க. அதெல்லாம் 18% போயிடும். இந்த மாதிரி முக்கியமான வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் விலை குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பெரிய அளவில் இது பெரிய மாற்றமாக இருக்கும் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பீகார் தேர்தல் ஒட்டி அறிவித்ததாக சொன்னால் கூட நமக்கு தமிழ்நாட்டு தேர்தல் வருதுனால அதை பற்றி சொன்னால் கூட பொதுமக்களுக்கு இந்த வரி குறைப்பு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.